Good morning students. Today now we are discussing about reproduction in organism. Okay, different types of binary fissions. Okay, the last class பார்த்தீங்க அப்படினா different type of fission பார்த்தோம். Binary fission, multiple fission, sporulation, strobilization. Today now we are discussing about different type of binary fission. Binary fission ல இருக்கக்கூடிய types. Different types. Okay. Different type of binary fission. But in this division classified based on there is a plan of division. There is a plan of division of organisms. They are classified into four types. One is called irregular binary fission. ரெண்டாவது second one is called transfer binary fission. Third one is called longitudinal binary fission. Fourth one is called oblique binary fission. Today now we are discussing about only two heading. One irregular shaped binary fission. Second one is called transfer binary fission. First one is called irregular. Irregular binary fission. Second, longitudinal binary fission. சரிங்க, ஓகே. ஃபர்ஸ்ட் irregular அல்லது irregular shaped binary fission. ஓகே, செகண்ட் இஸ் கால்ட் என்னன்னு கேட்டா longitudinal binary fission சொல்லுவோம். இதுலயே சிம்பிள் irregular. அப்ப சிம்பிள் irregular binary fission அப்படினு சொல்லுவாங்க. அப்ப இந்த சிம்பிள் irregular binary fission யாருக்கு இருக்கும்? What are the example? The simple irregular binary fission example amoeba. Amoeba protease அப்படினு சொல்லுவோம். For example diagram of diagram. Amoeba irregular in shape. Okay, that is nucleus, contractile vacuole, nucleus, nucleolus. சரி, ஓகே, that is amoeba. amoeba protease அப்படினு சொல்லுவோம். இப்ப amoeba என்ன சார்? irregular shaped structure. ஓகே, இப்ப இதனுடைய plan of division எப்படி சார்? hard to observe. இப்ப இதனுடைய plan of division எப்படி சார் இருக்குன்னா hard to observe. Plan of division hard to observe. ஓகே, இப்போ plan of division எப்படி இருக்கு? hard to observe அப்படினு சொல்லிட்டோம். ஓகே, இத வந்து கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணுவது எப்படி சார் அப்படினு கேட்டா கடினம் அப்படினு சொல்லிட்டோம். சரி, ரெண்டாவது இதுல இங்க வந்து கான்ட்ராக்டில் வாக்குவல். இப்ப தேர்ட் that is nucleus. இங்க தேர்ட் ஸ்டேஜ்ல கான்ட்ராக்டில் வாக்குவல் இருக்கு இல்லையா? அந்த கான்ட்ராக்டில் வாக்குவல் stop the function disappear. இப்ப தேர்ட் ஸ்டேஜ் அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வைஸ் அப்படி ஞாபகம் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த அமீபா அப்படிங்கிறது irregular shape of வந்து பாத்தீங்க அப்படினா அனிமல். ஓகே, ரெண்டு இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டு plan of division hard to observe, that is a second point. third point இதனுடைய கான்ட்ராக்டில் வாக்குவல் இருக்கு இல்லையா? கான்ட்ராக்டில் வாக்குவல் எங்கனா ஆப்ஷன்ல இருப்பாரு. இப்ப கான்ட்ராக்டில் வாக்குவல் stop the function, it can disappear, இல்லாமலே போயிடும். ஓகே, இதுல சார் அப்படிங்க கேட்டா இதுல. ஓகே, தேர்ட் அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸ் ஆர் நியூக்ளியோலை அப்படினு சொல்லுவோம்.
ஓகே எங்களுடைய நியூக்ளியோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியோல இருக்கும். இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியோ லைன் disintegrate, then nucleus divide. இங்க நியூக்ளியஸ் என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். நியூக்ளியஸ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது டிவைட் ஆகுது. சரிதா? இப்போ இங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம். இப்போ இந்த ஏரியா மாதிரி சாம் வச்சுக்கோ. இங்க இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். சைட்டோபிளாசம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது. கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி கடைசியா இங்க என்ன சொல்லிருக்கோம் டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் சொல்லிருக்கோம் இல்லையா கேரியோகைனசிஸ். இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் இத ஃபாலோ பண்ணி சைட்டோகைனசிஸ் ஃபார்ம் ஆகும். ஃபைனலா உங்களுக்கு என்ன ஆகுது நியூ டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே அப்ப சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி டூ டாட்டர் இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகும். ஒரே ஒரு டைம் சொல்ற பாரு. இப்போ இந்த இடத்துக்கு முதல் பாயிண்ட் அப்படியே பாயிண்ட் வைஸ் அமீபா அப்படிங்கிறது irregular in shape, that is presence of contractile vacuole nucleus nucleolus. Second இப்போ நம்மளுடைய plan of division hard to observe. Then third point இங்க இருக்கக்கூடிய contractile vacuole stop or change the function, it can disappear. Then fourth point ல இங்க இருக்கக்கூடிய nucleoli disintegrate ஆகுது. ஃபைனலா nucleus can divide. ஓகே தென் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆயிருக்கு. சைட்டோபிளாசம் கன்ஸ்ட்ரிக்ட் அப்படி சுருங்கி ஃபைனலா இட் கேன் பிரேக் டவுன் டு ஃபார்ம் டூ நியூ டாட்டர் இண்டிவிஜுவல். தட் இஸ் எதுக்கு சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா லாஜிக் டு சிம்பிள் irregular பைனரி ஃபியூஷன். ஓகே தென் அண்டர்ஸ்டாண்ட் ஓ நெக்ஸ்ட் சரி இந்த செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபியூஷன். செகண்ட் என்ன சார் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபியூஷன். ஓகே லாங்கிடியூடில் அப்ப நடந்துக்குவோம். தட் இஸ் a transfer binary fusion. ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சிட்டு லாங்கிடியூடில் போறோம். ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபியூஷன் செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபியூஷன். சரி ஓகே இப்போ the plan of division இப்போ the plan of division எப்படின்னா run along the என்ன சார் அப்படின்னு கேட்டா transfer axis of the individual. இப்போ எக்ஸாம்பிள் that is paramecium, that is a animal cure அப்படின்னு சொல்லுவோம். that is a sleeper like structure, that is oral crew, macronucleus, micronucleus. Okay, first what are the example for transfer binary fission அப்படினு கேட்டா ஒன்னு paramecium இன்னொன்னு planarium. இப்போ இதனுடைய plan of division எப்படி சார் இருக்குன்னா run along, அதாவது transfer axis இந்த ஏரியா. அப்ப transfer axis of the என்னன்னு கேட்டா individual கிடைமட்டமாக அந்த உயிரிக்கு கிடைமட்டமாக செயல்படக்கூடிய ஒண்ணு. எக்ஸாம்பிள் paramecium, second one is called என்னன்னு கேட்டா planarium. Planarium power of regeneration, last part of body can growing new organism. Okay, here are two nucleus can present. One is called macronucleus, another one is called micronucleus. The macronucleus can divide, micronucleus can divide in the method. Macronucleus in the method divide ஆகும், micronucleus in the divide method இல்ல. இப்போ micronucleus can divide mitosis method. Micronucleus can divide by mitosis. Macronucleus can divided by amitosis. இதுக்கு எப்படி சார் கீவேர்ட் வச்சுக்கலாம்? macro a பாரு, macro a, macronucleus a. அப்ப macronucleus can divided into a mitosis. macronucleus எப்படி டிவைட் ஆகுதுன்னு கேட்டா a mitosis முறையில. இங்க micronucleus எப்படி டிவைட் ஆகுதுன்னு கேட்டா mitosis முறையில. மை
மைக்ரோ நியூக்ளியஸா இருந்தா மைட்டாசிஸ், மேக்ரோ நியூக்ளியஸா இருந்தா ஏ மைட்டாசிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப அதே மாதிரி தான் இங்க மறுபடியும் உனக்கு என்னன்னு கேட்டா மறுபடியும் பாரமீசியம். that is அதே சேம், that is cilia. பாரமீசியம் அப்படிங்கவே மீன் என்ன சார் இருக்குன்னா cilia ஃபார்ம் ஆயிருக்கும், கேள்விப்பட்டிருக்கியா cilia. then next that is macronucleus, micronucleus, that is contractile vacuole. இங்க என்ன சார் ஓரல் க்ரூவ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆயிருக்கும். அப்ப அடுத்த ஸ்டேஜ்ல உனக்கு என்ன ஆகுது ஓரல் க்ரூவ். எப்படி கான்ட்ராக்டைல் வால்வ் ஸ்டாப் தி ஃபங்க்ஷன் கேன் டிஸப்பியர் சொன்னேனே அமீபாவுல, இங்க ஓரல் க்ரூவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸப்பியர் ஆயிடும். இங்க இருக்கக்கூடிய ஓரல் க்ரூவ் இருக்குல்ல இந்த இடத்துல உனக்கு என்ன இருக்கு டிஸப்பியர் அழிஞ்சு போச்சு. தென் இங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன சார் டிவைட் ஆகுது அடுத்த ஸ்டேஜ்ல அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் அப்படினாவே டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, இங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மேக்ரோ நியூக்ளியஸ் கேன் டிவைடட் into a mitotic method. மைக்ரோ நியூக்ளியஸ் கேன் டிவைடட் into மைட்டாசிஸ் மெத்தட். இங்க மைக்ரோ மைட்டாசிஸ் முறையிலையும் இங்க மேக்ரோ ஏ மைட்டாசிஸ் முறையிலையும் நமக்கு என்ன ஆகுது டிவைட் ஆகும். ஓகேப்பா, இப்ப ஃபார்ம் ஆகும்போது இதுலயே உனக்கு என்ன ஆகுது ஓரல் க்ரூவ் டெவலப் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. இங்க டிஸப்பியர் ஆனது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா ஓரல் க்ரூவ் ரீஅப்பியர் ஆகும். அப்போ ஓரல் க்ரூவ் ரீஅப்பியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆயிடுச்சு இங்க டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் கேரியோகைனசிஸ் இருக்கு இல்லையா, இத ஃபாலோ பண்ணி சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். சைட்டோபிளாசம் டிவைட் ஆனாதான் இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வெளிய வர முடியும். அப்ப மேக்ஸிமம் இந்த இடத்துல it is macronucleus, micronucleus, oral groove, contractile vacuole. அப்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படினா இதுல அப்ப நியூக்ளியஸ் டிவைட் ஆயிடுச்சு. the nucleus can divided into 2, micronucleus can divided into 2, macronucleus can divided into 2 by எப்படின்னு கேட்டா a mitosis and mitosis மெத்தட்ல. then followed by division of cytoplasm. followed by division of cytoplasm. அப்ப உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் that is macronucleus, micronucleus, contractile vacuole. இங்க அதே மாதிரி oral groove, that is macronucleus, micronucleus. அப்ப உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு that is a daughter individual. அப்ப இத ஒரு டைம் சொல்றேன் பாரு. இப்போ இது ஒரே லைன் தான். ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன் அப்படினு கேட்டா இங்க plan of division in the animal, transfer axis of the individual. What are the example na paramecium and planaria. Okay, இப்ப the paramecium containing two type of nucleus present. One is called macronucleus, another one is called micronucleus. Macronucleus can divided by a mitosis method, micronucleus can divided by mitosis method. Okay, that is oral groove. Okay, that contractile vacuole இங்க. Okay, then next இங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா the oral groove is disappear or disintegrate. Then followed by there is என்ன சார் இங்க enlargement of யார் சார் அப்படினு கேட்டா nucleus, macronucleus and micronucleus. Okay, the oral groove reappear ஆகும். பட் இதுல division of a mitosis and meiosis, அதாவது சரி mitosis nucleus ரெண்டு டிவைட் ஆயிடுச்சு. the follow by division of cytoplasm to form new daughter individual can form. ஓகேவா சரிங்க. ஓகே, இப்போ இத பாத்தீங்க அப்படினு கேட்டா ரெண்டு சொல்லிருக்கோம். டிஃபரண்ட் மோட் ஆஃப் ஏஸ் பைனரி ஃபிஷன்ல பாத்தீங்க அப்படினா ஒன்னு சிம்பிள் irregular பைனரி ஃபிஷன் அமீபா பார்த்துட்டோம். ரெண்டாவது யார் அப்படினா ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன் பாரமீசியம் பார்த்திருக்கோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய லாங்கிட்யூடினல் பைனரி ஃபிஷன், ஒப்ளிக் பைனரி ஃபிஷன் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே, थैंक यू.